அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொண்டக்கடலை கத்திரிக்காய் கிரேவி. இது அட்டகாசமா செம்மையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செம்மையா அட்டகாசமா செஞ்சிடலாம். நான் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணிக்கலாம். நீங்க நாட்டு கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி வச்சுக்கலாம். பொன்னிறமா பொரிச்சு எடுங்க, ரொம்ப கருப்பாக்கிடாதீங்க. இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது 3 பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணால் சிவப்பு வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரொம்ப காஞ்சி போச்சு பாவம். நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்டேன், கிடைக்கல. வரும்னா இங்கே வரலன்ட்டாங்க. 5 பூண்டை நல்ல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் வாசனைக்காக. எல்லாம் சேர்ந்து பொன்னிறமாகட்டும். நான் முன்னாடியே வெந்தயம் ஏன் சேர்க்கலைன்னா கருகிடும், அதால் சேர்க்கல. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 50 கிராம் புளி எடுத்து நல்லா கசக்கி புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பில் அதை இதில் சேர்த்துட்டோம். கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, அதனால் உப்பு சேர்த்துட்டோம். இதை கொதிக்க விட போகிறோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ். பாருங்க, செம்மையாக கொதிச்சிருச்சு. வாசனையெல்லாம் போயிடுச்சு. வெந்தய வாசனை மட்டும்தான் எனக்கு வருது. இப்போ 200 ml தேங்காய் பால், அதாவது 100 ml தண்ணி, 100 ml தேங்காய் பால். இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 கப் கடலை, அவிய வைத்த கொண்டக்கடலை சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, செம்மையாக கொதிச்சிருச்சு. எனக்குன்னா செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இவரை பட்டும் படாமலும் உடையாமல் நன்றாக பிரட்டி விடவும். இப்போ திக்கான 50 ml தேங்காய் பால் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா. வாசமோ வாசம். இது செஞ்சு பாருங்க, வீடே எவ்வளோ வாசமாக இருக்கும் தெரியுமா. கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி வரும்போது மறுபடி மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. இப்போ பாருங்க, செம்மையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நம்ம கொண்டக்கடலை கத்திரிக்காய் கிரேவி. டட்டடாங். இதை வெள்ளை சாதத்தோட, தோசையோட, இட்லியோட சாப்பிட செம்ம அட்டகாசமாக இருக்கும். அட்டகாசமாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.